கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உள்ளதாக நம்ம சங்கீதம் 22 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு 23வது சங்கீதம். 22வது சங்கீதத்தில் தாவீது என்ன செய்கிறான்னா, ஏன் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், ஃபுல்லாக துதிக்கிறதுக்கு உள்ள சங்கீதமாக நம்ம பார்த்தோம். அடுத்தால இதில் என்ன செய்யணும்னா 22வது சங்கீதம் ஃபுல்லாக துதிக்கும்போது நமக்கு என்ன செய்யும், எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்குங்கிறதுனால. அடுத்தது 23வது சங்கீதம் என்னன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாங்க. நம்ம நினைச்சணும், கர்த்தர் என்ன செய்றாரு, தாவீது மேய்ப்பராக வச்சுக்கிறாரு. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேங்கிறார். மேய்ப்பர்னா என்னன்னா, இப்போ ஆடுகளை மேய்க்கிறாங்க. ஆடுகளை மேய்க்கிறவங்கள நம்ம என்ன செய்வோம், மேய்ப்பர்னு சொல்கிறோம். அப்போ ஆடுகள் என்ன செய்யுதுன்னா, அவரோட சத்தத்தை கேட்டு என்ன செய்யும், எங்கே இருந்தாலும் மேய்ப்பர்கள் சத்தத்தை கேட்டு பின்னால் என்ன செய்யும், ஓடும். மற்றவங்க சத்தத்தை கேட்டால் என்ன செய்யாது, போகாது. அந்தந்த மேய்ப்பர்கள் அந்தந்த ஆடுகளுக்கு தெரியும். அதே போல தான் தாவீது என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, மேய்ப்பராக வச்சுக்கிறாரு. அதனால் நான் மேய்ப்பராக வச்சுருக்கிறதுனால நான் இதுக்கு தாழ்ச்சி அடையணும். ஏன்னா மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆடுகளுக்கு அதுக்கு தகுந்த இறைகளை பார்த்து கொடுத்துட்றாங்கல்ல. அதே போல் தான் நான் கர்த்தர் மேய்ப்பராக வச்சுக்கிறதுனால எனக்கு எந்த குறையுமே இல்லை, தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன செய்வார், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரோ அதே போல் கர்த்தர் என்ன செய்வார், என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்வார், மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். புல்லுள்ள இடங்கள் அப்படின்னா நம்ம ஆடுகள் புல்லு திங்க, நம்ம புல்ல திங்கிறது இல்லை. நம்ம நினைச்சிடும் கர்த்தர் புல்லில் இருக்குன்னா செழிப்பான இடங்களை நம்மளை நினைச்சுவார் வைத்து நம்மளை நினைச்சுவார் போஷித்து பாதுகாப்பார் அப்படின்ட்டான். அடுத்தலாம் கர்த்தர் என்ன செய்வார், என் ஆத்மாவை என்ன செய்வார், தேற்றுவார். எந்த சோதனையிலும் எந்த நெருக்கங்களிலும் என்ன செய்வார், எனக்கு கர்த்தர் என்ன செய்வார், என் ஆத்மாவை தேற்றுவார். அவருடைய நாமத்தினால் மித்த என்ன செய்வார், என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். எதெல்லாம் நீதியோ அந்தந்த வழியில் என்னை நடத்துவார் அப்படிங்கிறார். ஏன்னா தாவீது என்ன செய்றாரு, கர்த்தரை மேய்ப்பராக வச்சிருக்கிறதுனால எனக்கு என்ன செய்வார், எனக்கு எந்த குறையுமே இல்லைங்கிறதுனால சொல்றார், நீதி பாதையில் அவர் என்னை நடத்துவார். பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகளை என்ன செய்வார், நல்ல வழியில் நடத்தணும்னு நினைப்பாங்க. அதே போல தான் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு நம்ம அவர் தகப்பனாக நம்ம என்ன செய்வோம் ஏற்றுக்கொண்டு விட்டோம்னா அவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துமோ அதுக்கு தந்தால் நிச்சயம் நடத்துவார். அதனால கர்த்தரை நம்ம நினைச்சணும் மேய்ப்பராக வைப்போம். தாவீதை போன்று நம்மளை மேய்ப்பராக வைக்கும்போது அவர் நம்மளை நினைச்சுவார், செழிப்புள்ள இடங்களை நம்மளை நினைச்சுவார், மேய்த்து நடத்துவார். அது மட்டும்னா நம்மளோட ஆத்மாவை நினைச்சுவார், தேற்றுவார். நல்ல வழியில் நம்மளை நினைச்சுவார், நீதியின் பாதையெல்லாம் நம்மளை நினைச்சுவார், நடத்துவார். அதான் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளதாக்கில் நடந்தால் கூட, மரண இருளின் பள்ளதாக்கள்னா நமக்கு ஒரு மரணம் வர்ற மாதிரி போராட்டங்கள் சோதனைகள் இருந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறார். மரணம் பள்ளதாக்கில் நடந்தால் கூட நினச்சிடறேன், பொல்லாப்புக்கு நினச்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவர் என்னோடு நினைச்சிறார் இருக்கிற உமது கோலும் உமது தடி எனச்சையும் என்னை தேற்றுங்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறனால அவர் கோலும் அவர் தடி எனச்சி என்னை தேற்றும். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இருளின் பள்ளதாக்கில் நினச்சி நடக்கிறதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுபோல் நாமளும் கர்த்தருடைய உறுதியாக வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளும் எதுக்கு நினச்ச வேண்டாம், பயப்பட தேவையில்லை. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுற என் பாத்திரம் நிரம்பி வழிது. சத்துருக்களுக்கு முன்பாக கூட கர்த்தர் நினைச்சாரு, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சு என் தலையை நினைச்சாரு, என்னையால் நினைச்சாரு அபிஷேகம் பண்ணுறாரு. என்னன்னா பரிசுத்த அபிஷேகத்தினால் நினைச்சாரு, நிரம்புறாரு. அதனால அபிஷேகத்தை நம்ம நிரம்பும் போது நம்முடைய பாத்திரம் என்ன செய்யும், அபிஷேக பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும். அதனால அவர் சொல்றாரு, என் தலையினால் அபிஷேகம் பண்ணுறாரு, பார்த்து நிரம்புறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்ன செய்ய என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன். நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறனால கர்த்தர் நினைச்சுவார், என்னைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எனக்கு நன்மை கிருபை தொடர்படி நடத்துவார். நான் நினைச்சுவேன் கர்த்தருடைய வீட்டில் நான் என்று நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது நினைச்சாரு சொல்கிறாரு. அடுத்தபடியாக 24வது சங்கீதம் தாவீது சங்கீதம் தான். தாவீது நினைச்சாரு, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இப்போ வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்தது யார், கர்த்தர் தான் படைத்தார். அதனால தான் அவர் சொல்றாரு, பூமியில் உள்ள நிறைவுகள் உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாமே தான் கர்த்தருடையது தான் சொல்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, அவர் தான் என்ன செய்றாரு, கடலுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக என்ன செஞ்சார், ஸ்தாபித்தார் அப்படிங்கிறார். அதனால யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவா, கர்த்தருடைய பருவத்தில் ஏறணும்னா யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்வா, நிலைத்திருப்பான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பருவத்தில் ஏறுகிறவனும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்கிறவன் யார் அப்படின்னா, கைகளில் என்ன செய்யணும், சுத்தம் வேணும். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் என்ன செய்யணும், ஒரு மாசில்லாதபடிக்கு இருக்கணும். நம்முடைய கையில் சுத்தம்னா நம் கை திருடாத கையை, நேர்மையான கையாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தல அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு என்ன செய்யணும், வேணும்.
அப்போ தான் நம்ம கையில் சுத்தமாக இருக்கும்போது, நம்ம மாசு இல்லாதவளாக இருக்கும்போது தான் நம்முடைய என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யக்கூடாது, மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆத்மாவுக்கு மாயைக்கு ஒப்பு கூடாதபடிக்கு நம்ம கபடாக என்ன செய்யக்கூடாது, எதுக்குமே என்ன செய்யக்கூடாது, ஆணையிடக்கூடாது. ஆணைனா சத்தியம் சொல்ல நம்ம இந்த இதுக்கு நான் சத்தியமாக அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லுவோம்ல, அதை சொல்லுவோம். கபடா என்ன செய்யக்கூடாதான், கபடுன்னா குற்றம் குறையில்லை அப்படின்னா என்ன சொல்லணும், ஒரு ஒரு வெகுளித்தனம்னு சொல்கிறோம்ல, அப்படி அப்படி என்ன சொன்னால் கபடா இடைச்சக்கூடாது. நம்ம என்னதிலும் நினைச்சக்கூடாது, ஆணையிடக்கூடாதான். ஏன்னா நம்ம பார்க்குறோம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம நினைச்சோன்னா நமக்கு நம்ம நினைச்சிடும், எதுக்கு எடுத்தாலும் இடிச்சக்கூடாது, ஆணையிடக்கூடாது. அடுத்தபடியாக கர்த்தரால் ஆசீர்வாதம், தேவனால் என் ரட்சிப்பின் தேவனால் நான் என்ன செய்வேன், நீதியும் பெறுவாங்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு வந்து ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம இப்படி கபடா ஆடாதபடிக்கெல்லாம் இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய ரட்சிப்பின் தேவனால் நமக்கு என்ன செய்யும், நீதி என்ன செய்யும் கிடைக்கும். அதனால் நாம் கர்த்தரை என்ன செய்யணுமா, தேடி இது விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. கர்த்தருடைய சமூகம்னா ஆலயம். கர்த்தருடைய சன்னிதானத்தை தேடுறவங்களும் யாரு, யாக்கோபின் சந்ததி. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் என்ன செய்வாங்க, உறுதியாக பற்றி பிடிச்சிருக்கிறாங்க, கர்த்தருடைய சந்நிதியை தேடுவாங்க. அதனால் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி சொல்றாரு. வாசல்களே உங்கள் தலைகளை செய்யுங்க, உயர்த்துங்க. வாசல்கள் எங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மைமன் ராஜா உட்பிரவேசிப்பார். நம் வாசலாக நினைச்சணும், நம்மளை நினைச்சணும் ஒப்பு கொடுக்கணும் கர்த்தருக்கு. நம்ம வாசலாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய கர்த்தர் முக்கில் நினைச்சுவார், உட்பிரவேசிப்பார். அதான் யார் இந்த மைமன் ராஜா, வல்லமையும் பராய்க்கணும் கர்த்தர். மைமன் ராஜா யாருன்னா கர்த்தர் தான். அவர் எப்படிப்பட்டவர், வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் தான் மைமன் ராஜா. அவருக்கு வல்லமை இருக்குது, பராக்கிரமம் இருக்குது. அதனால் மைமன் ராஜா அப்படின்னா யாரு அப்படின்னா வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். யுத்தத்தில் நினைச்சுவார், பராக்கிரமசாலி. இதெல்லாம் பராக்கிரமசாலினா நல்ல பலன் ஓடு நினைச்சுவாங்க இருக்கிறார். அதான் கர்த்தர் தான் அந்த பராக்கிரமசாலியாக இருக்கிறார். மற்றவங்க யாரும் இருக்க முடியாதான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் வல்லமையும் பராக்கிரமசாலியமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அதனால் திரும்ப என்ன சொல்கிற, வாசலிலே உங்களை தலையில் உயர்த்துங்கள், அநாதி கதைகளை உயருங்க, மைமன் ராஜா நினைச்சுவார் ஒரு பிரவேசிப்பார். நம்ம இப்போ இருதய கதவை நினைச்சணும், இருதய வாசலம் நினைச்சணும், திறந்து கொடுக்கும்போது கர்த்தர் நினைச்சவர் அப்படி இருதயத்தில் வந்து இருந்து அவர் நமக்காக நினைச்சவர். நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது எந்த சத்துக்களும் நம்ம நினைச்ச முடியாது, நெருங்க முடியாது. அவர் நம்ம இருதயத்தில் இருந்து நமக்கு நினைச்சவர் வல்லமையாக இருந்து பராக்கிரமாக இருந்து பெரிய காரியம் நமக்காக நினைச்சவர் செய்வார். அதனால் நம்ம நினைச்சணும், திரும்ப நினைச்சாரான்னா அவரே மைமன் ராஜா, அவர் சேனையின் கர்த்தர். மைமன் ராஜா யாருன்னா சேனைகளுக்கெல்லாம் கர்த்தரான, சேனைகள்லாம் பெரிய சேனைகள். சேனையெல்லாம் என்னது, படைகள் சொல்லலாம், நிறைய பேர் சேர்ந்து போகிற சேனையாக வராங்க, கூட்டமாக வராங்கன்னு சொல்கிறலாம் சேனைகள். ஆனால் கர்த்தர் தான் யார், சேனைகளுக்கு கர்த்தரானவர், அவரே மைமேன் ராஜா. அதில் பார்த்தோம் மைமேன் ராஜா யார், எப்படிப்பட்டவர், வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராக இருக்கிறாரு, யுத்தத்தில் பராக்கிரமசாலியாக இருக்கிறார் மைமேன் ராஜா. இதில் மைமன் ராஜா எப்படின்னா சேனைகளுக்கெல்லாம் என்ன செய்து கர்த்தராக இருக்கிறாரு, அவர் தான் மைமன் ராஜான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக 25ஆம் சங்கீதம், இதுவும் தாவீதின் சங்கீதம் தான். இதில் என்ன சொல்கிறாருன்னா, தாவீது கர்த்தாவே உம்மிடத்தில் நான் ஆத்மாவை நினைச்சிறேன், நான் உயர்த்துக்கிறேங்கிறாரு. நம்முடைய ஆத்மாவை நினைச்சணும், கர்த்தருக்காக நம்ம நினைச்சோமா உயர்த்தணுமா. ஆனால் என் தேவனே உண்மை நம்பி இருக்கிறேன், என் தேவனே நான் நினைச்சேன் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன், அதனால் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேங்கிறார். உண்மை நான் நம்பிருக்கிறதுனால நான் எந்த சூழ்நிலையை நினைச்சப்பட்டு என்னை வெட்கப்படாதபடிக்கு என்னை செஞ்சிடும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை என்ன செய்கிறோம், மேற்கொண்டு மகிழ விடாதையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் உண்மை நோக்கி அடிச்சிடறேன். நான் உண்மை நோக்கி யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, காத்திருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் என்ன செய்யும். முகாந்திரம் இல்லாமல் யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போகட்டுங்கிறார். ஏன்னா நான் என் ஆத்மாவை எடுத்து உயர்த்துறேன், நம்பிருக்கிறேன், அதனால வெட்கப்பட்டு போகக்கூடாதுங்கிறது போல உண்மை நோக்கி யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் யாரெல்லாம் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். அப்படி வெட்கப்பட சூழ்நிலை யாருக்கு, யார் துரோகம் பண்ணுற முகாந்திரம் இல்லாதபடி யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவார்களாகன்னு சொல்கிறார். அடுத்தால கர்த்தாவே உம்முடைய வழிகளே எனக்கு தெரியும், நான் எப்படி, ஏன்னா சங்கீதம் 138 என்ன பார்க்குறோம், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்லி அவர், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு கர்த்தாவே, உன்னுடைய வழிகளை எனக்கு என்ன செய்யும் தெரியும், அப்போ தான் நான் உன்னுடைய பாதைகளை எனக்கு என்ன செய்யும் போதித்து, உன்னுடைய வழியை எனக்கு காண்பித்து
என்னுடைய பாதைகளை எனக்கு என்ன செய்யும் போய் தரலாம் அப்படிங்கிறார். உம்முடைய சத்தியத்தில் என்ன செய்யும் என்னை நடத்தும். உன்னுடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை என்ன செய்ய போதி தரலும். நீரை என் ரட்சிப்பின் தேவன், உண்மை நோக்கி நான் என்ன செய்ய மாட்டேன், நாள் முழுதும் காத்திருக்கிறேங்கிறார். உன்னுடைய சத்தியத்தில் என்ன செய்யும் என்னை நடத்தி என்னை என்ன செய்யும் போச்சியும் போதி தரலும். நீர் எனக்கு ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறீர், அதனால் உண்மை நோக்கி நான் நினச்சதேன் நாள் முழுதும் நான் நினச்சிறேன் காத்திருக்கிறேங்கிறார். உன்னுடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதி தரணும். நான் உன்னுடைய ரட்சிப்பின் நீர் என் ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறதுனால உண்மை நோக்கி நான் நினச்சதேன் நாள் முழுவதும் நான் காத்திருக்கேங்கிறேன். இதே போல் நாம் நினச்சோன்னா கர்த்தருடைய வழியில் நம்ம நினச்சோன்னு போதிக்க வைத்து அதன்படி நம்ம நடக்கணும். கர்த்தருடைய சத்தியத்தை எனக்கு போதிச்சு தரேன்னு சொல்லி அந்த வழியில் நம்மளும் நினச்சி நடக்கணும். நாள் முழுவதும் நம்ம நினச்சோன்னா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை நினச்சிவார். அவருடைய இரக்கங்களையும் அவருடைய காரணியங்களையும் நினச்சிவார், நினைக்க வைப்பாராம். அதான் தாவீது சொல்கிறார், உங்களுடைய இரக்கங்களையும் உங்களுடைய காரணியங்களையும் நினைத்தரலாம், அவைகள் அனாதி காலம் இருக்கு. கர்த்தருடைய இரக்கங்கள் காரணியெல்லாம் என்னது அனாதி காலத்திலே தான் இருக்குது. அதான் நீர் அனாதி காலம் முதல் இதெல்லாம் இருக்குது, அதனால் என்னை நினைத்தரல உங்களுடைய இறக்கத்தையும் காரணத்தையும் நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அப்புறம் என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் என்ன செய்யும் நினையாதிருங்கிற. நான் இளவயதில் என்னென்ன பாவங்கள் செஞ்சாலும் மீறுதல் செஞ்சாலும் அதை நினைக்காதையும் கர்த்தர் உங்களுடைய தயவு நிமித்தம் என்னும் கிருபையின்படியே என்ன சொல்லும் நினைத்தரலுங்கிறார். இவ்வளோ நாம் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பாவங்களை என்ன செய்யணும் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும் வந்தாடணும். அப்போ அப்படி நம்ம இள வயதில் ஏதாவது இது வரைக்கும் நம்ம செஞ்சுருந்த பாவங்கள் எல்லாம் நம்ம நினச்சணும் அன்றைட்ட மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தரோட நம்முடைய தயவின் மித்த நினைச்சது அவருடைய கிருபையின் மித்த நினைச்சுவார், நம்மளை நினைச்சுவார் நினைத்தருவார். தாவீதை போன்று நம்மளை நினைச்சணும் ஐக்கியமாக இருக்கணும். அதுபோல் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறாராம். கர்த்தர் தான் நல்லவர், வேறு யாரும் நல்லவர் கிடையாது. நம்ம எந்த ஜனங்களையும் நம்புறது அப்பா அம்மாவோ மற்ற யார் இருந்தாலும் சில மனுஷங்களை நம்பவே கூடாது. அவங்க கர்த்தர் ஒருவர் தான் நல்லவர், அவர் ஒருவர் தான் உத்தமராக இருக்கிறார். அதனால கர்த்தர் ஆகியால் பாவிகளுக்கு வழியை நினைச்சுறாரு கர்த்தர் தெரிவிக்கிறார். இப்போ ஒரு பாவம் செய்கிறோம், நம்ம பாவம் செய்யாத மனிதன் இல்லைன்னு சொல்லுவோம், கர்த்தர் ஒருவர் தான் நல்லவர்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பாவம் செய்யும் போது கூட நினைச்சுறாரு, நமக்கு நினைச்சுறாரு இந்த வழி நல்ல வழி இல்லை, இந்த வழி இந்த நல்ல வழி அப்படின்னு சொல்லி நமக்கு நினைச்சுறாரு கற்றுக் கொடுக்குறாரு. அதான் பாவிகளுக்கு கர்த்தர் நினைச்சுறாரு நம்முடைய வழியை நினைச்சுறாராம் போதிக்கிறாராம். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் யாரெல்லாம் கை கொள்கிறாங்களோ அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமாக இருக்கிறதாம். இப்போ நம்ம ஒவ்வொரு நாட்கள் தவதை போன்று என்ன செய்யணும், கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளும் என்ன செய்யணும் கை கொள்ளணும். அப்போ தான் அவருடைய பாதைகள்லாம் நமக்கு கிருபையும் சத்தியமாக இருக்குமா. அதில் கர்த்தாவே என் அக்கிரமம் பெருது, தாவீது சொல்கிறாரு என் அக்கிரமம் பெருது, உம்முடைய நாமத்தின் மீது அதை மன்னித்தரலுங்கிறார். ஏன்னா தாவீது நிறைய ரத்தங்கள்லாம் சிந்திட்டாரு, அதனால தான் சொல்கிறாரு என் அக்கிரமம் பெரிது, உங்களுடைய நாமத்தின் மீது அதை என்ன சொல்லும் எனக்கு மன்னித்தலுங்கிறார். நம்ம எதனால் எந்த பாவம் செஞ்சாலும் எதாக இருந்தாலும் நம்ம என்ன சொன்னால் மொட்டையை நம்ம கேட்கக்கூடாது. என்ன சொன்னால் நாமத்தின் மீது என்னை மன்னித்தலும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் அவருடைய நாமம், அதனால் அவருடைய பேரில் தான் நம்ம என்ன செய்யணும் கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் நமக்கு என்ன செய்யும் அது மன்னிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாரான். கர்த்தர் யாருக்கு வழியை போதிக்கிறாருன்னா கர்த்தருக்கு நம்ம யாருக்கு பயப்படுறோமோ கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் தான் தெரிந்து கொள்ள வழி என்ன செய்வார் போதிக்கிறார். அவன் ஆத்துமா என்ன செய்யுமா நன்மையில தங்குமா, அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்து கொள்ளுமா. கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவர்களுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி என்ன செய்யுமா பூமியை சுதந்திரத்து கொள்ளுமா. நம் கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த சந்ததி மடிச்சு பூமியை சுதந்திரத்து கொள்ளக்கு கர்த்தர் என்ன செய்வார் செய்வார். அதனால் நாம் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழும்போது நம்முடைய சந்ததி நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தபடியாக கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த ஒரு இடத்துல இருக்குதான். கர்த்தர் நம்ம சொல்ல இந்த ரகசியம் இது யார்ட்டும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அப்படி அதான் அந்த ரகசியம் கர்த்தருடைய ரகசியம் நம்ம யாருக்கு நான் கர்த்தருக்கு பயப்படும் போது அவருடைய ரகசியம் என்ன செய்யுதான் நம்ம இடத்துல இருக்குதான். அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை என்ன செய்வாராம் தெரியப்படுத்துகிறாராம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறாருங்கிற. தாவீதோட கண்கள் எப்போதும் நினச்சிதான் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறான். அவர் தான் என் கால்கள் நினைச்சிறாரு விலைக்கு நீங்களாய் கொடுறாருங்கிறார். அதுபோல் நாமும் நினைச்சணும் ஒவ்வொரு நாளும் தாவீதை போன்று நினைச்சணும் நம்முடைய கண்களுக்கு எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கணும். அப்போ நம்முடைய கால்களை கர்த்தர் நினைச்சுவார் விலைக்கு நீங்களாக்கி விடுவார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுறவனுமா இருக்கிறேங்கிறார். என்மேல் நீ என்ன செய்யும் நோக்கமாகி எனக்கு என்ன செய்யும் இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுவேன்னா தாவீது ஒவ்வொரு சூழ்நிலை தனிமையில தான் நினைச்சுறாரு வாடுறாரு. அதனால சொல்கிறார் தனித்து போய் இருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டு போய் இருக்கிறேன்,
அதனால் நான் தனித்து சிறுமைப்படனாக இருக்கிறேன். என் இருதயத்தில் வியாகுலம் பெரிய தனிமையில் இருந்தாலும் அவர் பல சோதனைகள் இருக்கனால அவர் சொல்றாரு, நான் தனித்து போயிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, நான் சிறுமைப்பட்டுக்கிறேன்னா இருக்கிறேன். அதனால் என் இருதயத்தின் வியாகுலங்கள் என்ன செய்து எனக்கு பெருகி போய் இருக்கிறது, என் இடுக்கணுங்களுக்கு என்ன செய்யும் நீங்களாக்கி விடும் அப்படின்னு சொல்லி கத்திரத்தில் கெஞ்சுறாரு. அப்புறம் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களெல்லாம் மன்னித்தரலங்கிறார். நான் எவ்வளோ துன்பப்படுறேன், எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கேன், அதனால் இதெல்லாம் நீர் பார்த்து என் பாவங்களை என்ன செய்ய எனக்கு மன்னித்தரலங்கிறார். பாவம் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்ய முடியாது, நமக்கு துன்பத்தையும் வருத்தத்தையும் விடுதலை கொடுக்க முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களெல்லாம் என்ன செய்யும் எனக்கு மன்னித்தரலங்கிறார். அதனால் என் சத்துருக்களை பாரோம், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாக என்ன செய்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னையே என்ன செய்யும் விடுவியும், நான் வெறுக்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் உண்மைதான் என்ன செய்கிறேன், நான் நம்பியிருக்கிறேன். சத்துருக்கள் முன்பாக அவர்கள் சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க, அதனால என்னை உக்கிரப்பகையாக பகைக்கிறாங்க. ஆனாலும் நீர் என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை என்ன செய்யும் விடுவியும், நான் வெறுக்கப்பட்டு போகாதபடி செய்யும், உண்மை நம்பியிருக்கிறேன் அப்படிங்கிறார். சார் உத்தமையும் நேர்மையும் என்ன செய்யுது என்னை காக்க கடவுது, நான் உமக்கு என்ன செய்தேன் காத்திருக்கிறேங்கிறார். உத்தமமும் நேர்மையும் என்ன செய்யுது, நேர்மையும் என்னை என்ன செய்யுங்க காத்துக்கொள்ள, நான் எப்பவும் உத்தமமும் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால அதுக்கு தான் நான் காத்திருக்கிறேங்கிறார். அதனால தேவனே, இஸ்ரவேலே அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்கள் என்ன செய்யும் நீங்களாக்கி மீட்டிவிடும். இஸ்ரவேல் நாம் எல்லாரும் என்னது இஸ்ரவேல் யாக்கோபுடைய சந்ததி, அதான் இஸ்ரவேல். கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் இஸ்ரவேலுடைய சந்ததி, அதான் சொல்கிறார், நான் இஸ்ரவேலுடைய சந்ததி. அதனால் நீ என்ன செய்ய இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளும் என்ன செய்ய எனக்கு நீங்களாக்கி மீட்டிவிடுங்கிறாரு. இது ஒரு விண்ணப்பமாக என்ன செய்யுது பண்ணபோல் இருக்கு. நாம் இதே போல் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம் என்ன செய்யணும், இந்த சங்கீதம் 25 சங்கீதம் நம்ம இது என்ன செய்யலாம், ஒரு ஜெப விண்ணப்பமாகவே என்ன செய்யலாம் வைத்து நம்ம என்ன செய்யணும் கத்திரத்தில் வேண்டும் போது கத்திர நம்மளுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். தாவீதுக்கு உதவி செய்தே போல் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அடுத்தல 26வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் தான். இதில் என்னென்னா, கர்த்தாவே என்ன செய்ய நியாயம் விசாரிங்கிறார். ஏன்னா நான் என் உத்தமத்தில் தான் நடக்கிறேன், அதனால நீ என்ன செய்ய நியாயம் விசாரிங்கிறாரு. நான் சொல்லிட்டு சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகியா நான் நினைச்ச மாட்டேன், தள்ளாட மாட்டேன், நான் உண்மைதான் நம்பியிருக்கிறேன், அதனால நீர் எனக்கு நியாயம் விசாரியும், நான் உத்தமத்தில் தான் நடக்கிறேன், உண்மையை தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதனால நான் நினைச்ச மாட்டேன், நான் தள்ளாட மாட்டேன்னு சொல்றாரு. அதனால கர்த்தாவே என்னை பரிசுத்து என்னை சோதித்து பாருங்கிறார். என் உள்ளிந்திரங்களையும் என் இருதயத்தையும் என்ன செய்யும் நிற்பட மட்டும் பாருங்கிறார். என்னை நான் உண்மை நம்பி இருக்கிறேன், உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறேன், அதனால நீர் என்ன செய்யும் என்னை பரிசுத்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரங்களையும் என் இருதயத்தையும் என்ன செய்யும் நிற்படமிட்டு பாருங்கிறாப்புல. அதனால உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக என்ன செய்து இருக்குது, உம்முடைய அடுத்தனால உம்முடைய சத்தியத்தில் நான் நினச்சிதான் நடந்து, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்தில் நான் நினச்சதேன் நான் நடந்து கொள்கிறேன், நான் நினச்ச மாட்டேன் வீணரோட நினச்ச மாட்டேன், நான் உட்காரதில்லை, வஞ்சகர இடத்துல நினச்சதை நான் செய்கிறதில்லைங்கிறார். சங்கீதம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குறோம்ல, துன்பாக்கிட்ட ஆலோசனை நடாதபடிக்கு பாவிட்ட வழி நில்லாதபடிக்கு பரியாசக்கார உட்கார மாட்டேன்னு சொன்னபடி அவன் சொல்ல, நான் பொல்லாத கூட்டத்தை நினைச்ச மாட்டேன், நான் பார்க்குறேன், துன்மார்க்கரோட நான் நினைச்ச மாட்டேன், நான் உட்கார மாட்டேங்கிறார். அதனால கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை என்ன செய்ய துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை என்ன செய்தேன் எனக்கு கழுவுனேன், உம்முடைய பீடத்தை நான் என்ன செய்கிறேன் சுற்றி வருகிறேங்கிறார். குற்றம் இல்லாதபடினால் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை நான் நினைச்சிறேன் நான் சுற்றி வருகிறேன். கர்த்தாவே உமது ஆலயமாய் வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்நானத்தையும் நான் நினைச்சிறேன் நான் வாஞ்சிக்கிறேங்கிறார். அதனால என் ஆத்துமாவே பாவிகளோடும் என் ஜீவன இரத்த பிரியரோடும் கூட என்ன செய்யாதையும் என்னைய வாரி கொள்ளாதையுங்கிறாரு. இந்த வாசஸ்தலத்தை ஆலயமாய் வாசஸ்தலத்தை தேடுறேன், உடைய மகிமை தங்கிய ஸ்நானத்தை நான் வாஞ்சிக்கிறேன், அதனால என் ஆத்துமாவே பாவிகளோடும் என் ஜீவன இரத்த பிரியரோடு என்ன செய்யாத வாரிக்கொள்ளாதையும், பாவிகளோடு இரத்த பிரியரோடு என்னைய வாரிக்கொள்ளாதேங்கிற. ஏன்னா அப்படின்னா நம்ம நினைச்சிடும் நிறத்தான் போகணும், அதனால அதோட என்ன செய்யணும் என்னை வாரிக்கொள்ளாதேங்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, அவர்கள் கையில தீவினை இருக்குது. யாரு இரத்த பிரியருடைய கையில என்ன செய்யுது தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை என்ன செய்யுது பரிதானங்களால் என்ன செய்தான் இருந்திருக்கிறதா. அவங்க வலது கை அவங்க என்ன செய்வாங்க, தீவினை இருக்கிறது, இரத்த பிரியராக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க பரிதானத்தினால என்ன செய்றாங்க இருந்திருக்கிறாங்களாம். அதனால நானும் என்ன செய்றேன், என் உத்தமத்தில் நான் நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் என்ன செய்ய இறக்கமாயிரும், என் கால் செம்மையான இடத்துல என்ன செய்யுதுன்னு இருக்குது, சபைகளிலே நான் என்ன செய்வேன் கர்த்தரை நான் துதிப்பேங்கிறார். நான் என் உத்தமத்தில் தான் நான் நடப்பேன், என்னை நீர் மீட்டு கொண்டு என் மேல் என்ன செய்ய இறக்கமாயிரும், என் கால் என்ன செய்யுது செம்மையான இடத்துல தான் இருக்குது, நல்ல சபைகளின் நடுவில் நான் என்ன செய்வேன்
நான் கர்த்தரை துதிப்பேங்கிறார். ஆம், அதனால ஒருத்தர் நீ என்ன நியாயம் விசாரின்னு சொல்றாரு. இதே போல நாம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மள நியாயம் விசாரிக்கிறதுக்கு தகுந்த முறையில நம்ம தாவீதை போல நம்ம என்ன செய்யணும்? உத்தமத்தில் என்ன செய்யணும்? உறுதியாய் நடப்போம். நம்ம உத்தமத்தில் நடக்கும்போது கர்த்தர் நம்மள என்ன செய்வது? இரக்கமா இருப்பாரு. நம்முடைய காலம் என்ன செய்யுது? செம்மையான இடத்துல நினைச்சது நிற்க முடியாது செய்வாரு. அதனால நம்ம அதற்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். நாம் கர்த்தரை துதிக்கணும். தாவீது சங்கீதம் ஃபுல்லாவே என்ன செய்யுதுன்னா, கர்த்தரை என்ன செய்யறது? துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு நாட்களும் நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மள என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். சத்துருக்கள் மத்தியிலேருந்து என்ன செய்வார்? நம்மளை விடுவிப்பார். தாவீதை போன்று நம்ம என்ன செய்வோம்? ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேல என்ன செய்வோம்? நம்பிக்கையா இருப்போம். அப்படி இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மள என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாட்களும் நமக்கு போராட்டங்கள் இருக்கும்போது இந்த சங்கீதம் 25 என்ன செய்யணும்? தினமும் என்ன செய்யுங்க? அது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது நமக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.